ஒரு அழகான கிராமத்தில் மரங்களால் சூழப்பட்ட ஒரு பழைய வீட்டின் பக்கத்தில் எறும்புகளின் ஒரு சிறிய குடியிருப்பு இருந்தது. அந்த எறும்புகளுக்கு தலைவி எறும்பு ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் புத்திசாலி மற்றும் உழைப்பாளர். அவர்கள் அனைத்து எறும்புகளையும் ஒழுங்காக வேலை செய்ய வைத்தார். ஒவ்வொரு நாளும் எறும்புகள் எல்லாம் அடுக்கடி வரிசையில் சென்று உணவுகளை தேடிச் சேகரித்துக் கொண்டு வந்தன. அவைகள் மிகச் சிறியவைதான், ஆனால் எதையும் தவிர்க்காமல் தங்கள் கடமையை முழுமையாகச் செய்தன. சூரியன் வெப்பமாக இருந்தாலும் மழை பொழிந்தாலும் அவை நின்றுவிடவில்லை. அந்த எறும்பு குடும்பத்தில் ஒரு சிறிய எறும்பு இருந்தது. அதற்கு பெயர் அணி. அணி மிகவும் சுறுசுறுப்பானவளாக இருந்தாலும் சில சமயங்களில் சோம்பேறியாகவும் இருந்தாள். வேலை செய்யும்போது வேகமாக வேலை முடிக்க விரும்பினாள், ஆனால் திறமையாக அல்ல. மற்ற எறும்புகள் உழைத்து உணவுகளை சேகரிக்கும் போது அணி சில நேரங்களில் ஓய்வெடுக்கச் சென்று விடுவாள். ஒரு நாள் தலைவி எறும்பு அணியை அழைத்துக் கொண்டு நன்கு கற்றுக் கொடுக்க ஒரு சிறிய பயணம் நடத்தினார். அவர் கூறினார், அணி, நாம் எப்போதும் சூரியன் வெளிச்சத்தில் உணவுகளை சேகரிக்க வேண்டும். ஏனெனில் மழைக்காலத்தில் நாம் வெளியே செல்ல முடியாது. நீ சோம்பேறியாக இருந்தால் நம் குடியிருப்பு ஏழையாகிவிடும். எறும்புகளின் வாழ்க்கை ஒவ்வொரு துளி உழைப்பில்தான் உள்ளது. அந்த வார்த்தைகள் அணியின் மனதை தொட்டன. அன்றிலிருந்து அணி தினமும் காலையிலேயே எழுந்து உணவு தேடச் சென்று உழைக்கத் தொடங்கினாள். சிறிது நாட்களில் தலைவி எறும்பும் மற்ற எறும்புகளும் அணியின் மாற்றத்தை கவனித்தனர். எல்லோரும் மகிழ்ந்தனர். மழைக்காலம் வந்தபோது எல்லா எறும்புகளும் சேகரித்த உணவுகளுடன் பாதுகாப்பாக இருந்தனர். எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர். அப்போது தலைவி எறும்பு அணியை பாராட்டி கூறினார்,